மேத்ஸ் மேட் ஈஸிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணலாம். மார்ச் 13ஆம் தேதிக்கு. பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண நாள் தான். ஆனா இந்த ஒரு நாளுக்குள்ள கணித உலகத்தையே புரட்டி போட்ட பல பேருக்கு தெரியாத எத்தனையோ ரகசிய கதைகள் ஒளிஞ்சிருக்கு. அந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கலாமா? இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு இட்டாலியன் புரட்சியாளர், அப்புறம் ஒரு நைஜீரிய சுதந்திர போராட்ட வீரர், கடைசியா ஒரு அமெரிக்க கணித மேதை. இவங்க 3 பேருக்கும் நடுவுல என்னங்க ஒரு காமன் பாயிண்ட் இருக்க முடியும்? சம்பந்தமே இல்லாத மாதிரி தோணுது இல்லையா? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. அது என்னன்னு தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சரி, நாம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உடைச்சு பேசிருவோம். கணிதவியலாளர் அப்படின்னாலே நம்ம மனசுல என்ன தோணும்? ஒரு ரூம்ல அமைதியா உட்காந்து கரும்பலகையில கணக்கு போடுற ஒரு உருவம், அப்படிதானே? ஆனா நாம முதல்ல பார்க்க போற ஆளுங்க அந்த பிம்பத்தை சுக்குநூறா உடைக்க போறாங்க. இவங்க வெறும் எண்களோட போராடல, அநீதிக்கு எதிராகவும் போராடின கணித புரட்சியாளர்கள். இங்க பாருங்க, ஒருத்தர் இத்தாலியில, இன்னொருத்தர் நைஜீரியாவுல. காலமும் வேற, நாடும் வேற. ஆனா அவங்க 2 பேரோட இதயத்தையும் இணைச்சது ஒரே ஒரு விஷயம்தான்: அநீதிக்கு எதிரான கோபம். கணித அறிவை ஒரு கூர்மையான ஆயுதமா மாத்தி தங்களோட மக்களோட விடுதலைக்காக போராடினவங்க இவங்க. அப்பப்பா, கியார்டானோவோட வாழ்க்கையில எவ்வளவு ஏற்ற இறக்கங்கள் பாருங்க. ஒரு பக்கம் உலகமே வியக்கிற மாதிரி ஒரு கணித புதிருக்கு விடை கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த நிமிஷமே தேச துரோகியா கைது செய்யப்பட்டு சிறைக்கு போறாரு. மரண தண்டனை வரைக்கும் போயிட்டு திரும்பி வர்றாரு. அவரோட வாழ்க்கையில கணிதமும் அரசியலும் ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சு கிடந்திருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கதை தான் CKOPயோடதும். நைஜீரியாவோட சுதந்திரத்துக்காக ஒரு அரசியல் கட்சியே தொடங்குறாரு. பார்லிமெண்ட்ல மக்களோட குரலா ஒலிக்கிறாரு. அதுக்காக தேச துரோக குற்றச்சாட்டுல கைது கூட செய்யப்படுறார். யோசிச்சு பாருங்க, இவங்க 2 பேருமே வெறும் XYக்கு விட கண்டுபிடிக்கல, அநீதிக்கு எதிராகவும் விட தேடியிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் போராட்டக்களம் அரசியல்னு பார்த்தோம். இப்போ நாம வேறொரு உலகத்துக்கு போக போறோம். இங்க ஆயுதமே ஒரு கரும்பலகையும் ஒரு சாக் பீஸும் தான். ஆனா இவங்க நடத்தின புரட்சி கணித உலகத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பாத்துச்சு. அவங்க தான் அமைதியான சிற்பிகள். ஜான் டேட் சீக்ஃப்ரெட் ஆரன்ஹோல்ட். இவங்க பேருங்க உங்களுக்கு பரிச்சயம் இல்லாம இருக்கலாம். ஏன்னா இவங்களோட புரட்சி ரொம்ப அமைதியா நடந்துச்சு. ஆனா அதோட தாக்கம் ரொம்பவே ஆழமானது. வெளி உலகத்தோட ஆரவாரம் எதுவும் இல்லாம கணித உலகத்துக்குள்ளேயே இவங்க செதுக்கின ஒவ்வொரு கோட்பாடும் இன்னைக்கு வரைக்கும் ஆயிரக்கணக்கான கணிதவியலாளர்களுக்கு வழிகாட்டுற கருவிகளா இருக்கு. சொல்லப்போனா இவங்க தான் நவீன கணிதத்தோட அஸ்திவாரத்தையே கட்டினவங்க. அப்போ ஒரு பக்கம் போராட்ட களத்துல இருந்த புரட்சியாளர்கள், இன்னொரு பக்கம் அமைதியா ஆராய்ச்சி செஞ்ச அறிஞர்கள். இந்த 2 துருவங்களையும் இணைக்கிற அந்த ஒத்த புள்ளி எது? அந்த பாலம்தான் என்ன? இப்போ நாம அந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ ஸ்கிரீன்ல வர்ற ஜான் டேட்டோட இந்த வார்த்தைகளை ரொம்ப கவனமா பாருங்க. ஒரு நல்ல தேற்றம் எப்பவுமே நிலைச்சு நிக்கும். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இந்த முழு கதையோட மையமே இதுதான். ஒரு தேற்றம், அதாவது ஒரு தியாரம், அதுக்கு அழிவே கிடையாது. இது எவ்வளவு ஆழமான உண்மை தெரியுங்க. இத இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கணிதவியலாளர் ஒரு புது தேற்றத்தை நிரூபிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது ஒரு நிரந்தரமான, அழிக்கவே முடியாத உண்மையா மாறிடுது. வருங்காலத்துல வர கணிதவியலாளர்கள் அத ஒரு கருவியா வச்சுக்கிட்டு இன்னும் பெரிய விஷயங்களை உருவாக்குவாங்க. அதாவது கியோர்டானோவோட அரசியல் போராட்டங்கள் ஒரு காலகட்டத்தோட முடிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அவர் கண்டுபிடிச்ச அந்த வடிவியல் தேற்றம், அது இன்னைக்கும் நாளைக்கும் என்னைக்கும் நிலைச்சு நிக்கும். அதுதான் அவங்க விட்டுட்டு போற உண்மையான மரபு. சரி, இந்த தேற்றம் கோட்பாடுன்னு பேசிட்டே இருக்கோமே, இதெல்லாம் வெறும் புத்தகத்துல இருக்கிற விஷயங்கள் தானா? இதனால நமக்கு நிஜ வாழ்க்கையில என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லவே இல்ல. வாங்க சில நிஜ உலக உதாரணங்களை பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஜோசப் புசினெஸ்க் இவரோட பேர்ல இருக்கிற இந்த ஹைட்ரோடைனாமிக்ஸ் தியரி தான் இன்னைக்கு நாம கற்ற பெரிய பெரிய அணைகளுக்கும் கால்வாய்களுக்கும் அடிப்படை. அதேபோல டேனியல் ஹெக்ட் சுரங்கத் தொழிலாளர்களுக்காக எழுதின ஒரு கணித புத்தகம் அந்த துறையையே நவீனமாக்குச்சு. பாத்தீங்களா? ஒரு கரும்பலகையில ஆரம்பிக்கிற ஒரு சின்ன ஐடியா நிஜ உலகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டாக்குதுன்னு. ஓகே, புரட்சியாளர்கள், அமைதியான சிந்தனையாளர்கள், அவங்களோட போராட்டங்கள், அவங்களோட அழிவில்லாத கோட்பாடுகள்னு ஒரு பெரிய பயணத்தையே நாம போயிட்டு வந்திருக்கோம். இப்போ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இவ்ளோ நேரம் நாம பேசுனதுல இருந்து இந்த மார்ச் 13ஆம் தேதிய பத்தி நாம ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும்னா அது என்னவா இருக்கும்? 3 விஷயம்தான். 1, கணிதம்ங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. அதுக்குள்ள உணர்ச்சிகள், போராட்டங்கள், கதைகள்னு எல்லாமே இருக்கு. 2,
ஒரு கணக்குவாதியாரோட வாழ்க்கை ஒரு புரட்சியாளராவும் இருக்கலாம், ஒரு அமைதியான ஞானியாவும் இருக்கலாம். ஆனா மூணாவது, அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அவங்க நிரூபிச்சுட்டு போற ஒரு தேற்றம், அது நிரந்தரமானது, உலக பொதுவானது, அதுதான் அவங்களோட உண்மையான அடையாளம். அதனால இனிமே நீங்க எப்பவாவது ஒரு ஈக்குவேஷனையோ ஒரு ஃபார்முலாவையோ பார்க்கும்போது அதை வெறும் எழுத்தா குறியீடா பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு மனுஷனோட கதை ஒளிஞ்சிருக்கு. அவனோட ஆர்வம், போராட்டம், கனவு எல்லாமே அதுக்குள்ள இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்போ கணிதம் உங்களுக்கு இன்னும் நெருக்கமான, உயிரோட்டமுள்ள ஒரு விஷயமா மாறும் பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.